بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. பேரன்புமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற புனிதமிக்க ரமலான் மற்றும் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கின்றோம். இதற்கெல்லாம் ஆற்றலை கொடுத்த இறைவனுக்கே புகழ் அனைத்தும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதிலும் அவர்களுடைய சொல் செயலை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் என்றென்றும் மீண்டும் நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய தினத்திலே இரண்டு விஷயங்களை மக்களுக்கு நினைவுறுத்தி ஜும்மாவுடைய நன்மையை வீணாக்க கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். ஒன்று, உங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் பேசிக் கொண்டிருந்தால் அன்சித் வாயு மூடுங்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜும்மா வீணாகிடும் என்றும், உங்களுக்கு கீழே கிடக்கக்கூடிய கற்களை வைத்து விளையாடி கொண்டிருந்தாலும் உங்களுடைய ஜும்மா வீணாகிடும் என்பதை இந்த ரெண்டு விஷயத்தை மக்களுக்கு நினைவு கூர்ந்தார்கள். நானும் நமக்கு நினைவு கூர்ந்தவனாக என்னோட தலைப்புக்குள் செல்கிறேன். நஷ்டத்துக்குரியவர்கள் யார் என்ற தலைப்பின் கீழே இந்த ஜும்மாவுடைய உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம். இயல்பாக மனிதன் தனக்கு எந்த நஷ்டமும் வந்துவிடக் கூடாது என்று எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். தான் சம்பாதித்த பொருளாதாரத்தில் அதிலே அவன் செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும், அவன் அதிலே வாங்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும், எந்த ஒன்றாக இருந்தாலும் அவனுக்கு அது நஷ்டத்தை கொடுத்துவிடக் கூடாது என்ற கவனத்திலே மனிதன் மிக தெளிவாக இருப்பான். அதே போலத்தான் நாம் இறை நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன செயல்களிலே செய்யும் போது அந்த செயல் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கூடாது என்பதிலே கவனமாக ஒவ்வொருவரும் நாம் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் அமல்கள் செய்வதற்கு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு நபிமொழியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்களின் மத்தியிலே செய்யக்கூடிய அமல்கள் நாளை மறுமையிலே
நமக்கு அது பலனளிக்காம போச்சு என்று சொன்னால் அந்த மனிதன் உலகத்தில் வாழும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அமல்களை செய்திருந்தாலும் அது நஷ்டத்தை தான் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதிலே சில செய்திகளை பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 18வது அத்தியாயத்திலே 103வது சொல்லி காட்டுகிறான். குல் அல் நுநப்பியுக்கும் வஅஸர்ன அமாலுக்கும், செயல்களிலே மிக நஷ்டமடைந்தோர் பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று நபியே நீங்கள் கேட்பீராக. அதை தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லதீன தல சஹயத்து ஃபில் ஹயாத்தி துன்யா, அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் போது முயற்சி செய்து அமல்களை செய்வார்கள். அப்படி செய்யக்கூடிய அமல்கள் வஹும் யஹ்சபூன அன்னஹும் பியஹ்சன சுஹ்னன், அந்த அமல்கள் அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, யார் இறை நம்பிக்கை கொண்டு இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன காட்டிய வழிமுறை என்று சொல்லி அமல்கள் செய்து இந்த உலகத்திலே முயற்சி செய்கிறோமோ, நான் செய்கிற அமல் தான் சரியான அமல் என்று சொல்லிக் கொண்டு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, இந்த அமல் நாளை பயனளிக்காமல் போய்விடும், அது நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமலை சொல்லி காட்டுகிறான். நாம் செய்யக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், வைக்கக்கூடிய நோன்பாக இருக்கட்டும், வழங்கக்கூடிய தர்மமாக இருக்கட்டும், இது எல்லாம் இஸ்லாத்தை சொல்லப்பட்டதுதான், அனைத்து முஸ்லிம்கள் செய்யக்கூடிய காரியம்தான். ஆனால் அதற்குன்னு ஒரு முறை இருக்குதே, அந்த முறைப்படி நாம் செய்கிறோமா? அது அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் நாம் செய்கிறோமா என்பதை கவனத்தோடு பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 47வது அத்தியாயம் 33வது சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவரே, அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉ ரசூல், அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா துபத்திலு அமாலுக்கும், உங்கள் செயல்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுதான் செய்ய வேண்டும் என்பதை இந்த திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஏன், முஸ்லிம்கள் பல பிரிவுகளாக இருந்தாலும் நான் செய்வதும் இஸ்லாத்தில் உள்ளது தான். நான் வைக்கக்கூடிய நோன்பாக இருக்கட்டும், நான் செய்யக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், நான் வழங்கக்கூடிய ஜக்காத்தாக இருக்கட்டும், இது எல்லாம் இஸ்லாம் என்று சொல்லுகிறார்களே, ஆனால் அந்த இஸ்லாத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருக்கிறாங்களா? அந்த அடிப்படையில் நாம் செஞ்சிருக்கிறோமா? அப்படி செய்திருந்தால் அது வீணாகாது. அது இல்லாமல் நான் செய்தோம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக வீணாகிவிடும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். குல்லு உம்மத்தின் யதுகுலுல் ஜன்னா, என் சமுதாயத்திலே அனைத்து மக்களும் சொர்க்கத்திற்கு போவார்கள், இல்லாமன் அபா, ஒரு பிரிவினரை தவிர. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த ஒரு பிரிவினர் யார்? உங்களுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதுக்கு மாறு செஞ்சவங்களா, இல்ல இஸ்லாத்தின் அடிப்படையிலே வாராதவர்களா, இணை வைப்பாளர்களா, யார் என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இல்லாமன் அபா, மறுப்பவர்கள். யாரை மறுப்பார்கள்? என்னையும் இறைவனையும் மறுப்பார்கள். நான் சொன்ன செயல்களுக்கு மாற்றமாக நபி வழி என்று சொல்லிக் கொண்டும் அவர்கள் செய்வார்கள். இவர்கள் தான் அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய கூட நபராக இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை தரமாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை 4வது அத்தியாயம் 80வது சொல்லி காட்டுகிறான். மை இத்தியுல்லாஹ் வ ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் தூதருக்கு கட்டுப்பட்டு விட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார். இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அங்கீகாரம் குறிக்கப்பட்ட செயல்களை நாம் செய்தோம் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டார். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்டவராவார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். பொதுவாக
இஸ்லாத்தில் உள்ள அனைத்து காரியங்களுமே அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்களா என்பதைத்தான் சரிபார்க்க வேண்டும். இப்ப நாம் சொல்லக்கூடிய செய்தி ஏதோ மற்றவர்களுக்கான செய்தி கிடையாது. நாம் பேசும்போது இவர் அப்படி செஞ்சாரு, அவர் இப்படி செஞ்சாரு, மற்றவர்களை பார்க்க தேவையில்லை, நம்மளை நாம் பார்க்க வேண்டும். நாம் பேசக்கூடிய செய்தி நமக்கானது, மற்றவர்களுக்கானது கிடையாது. பேசக்கூடிய செய்தியிலே நான் சரியாக இருக்கிறேனா என்பதை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தோம்னா தான் நம்ம கிட்ட இருக்கிற தவறை நாம் திருத்திக் கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் அது அவருக்கானது தானே, நான் சரியா தானே இருக்கேன், என் அளவில் நான் சரியான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நம்மை மேல் எந்த தூசியும் படாத மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டோம் சொன்னால் நாளை மறுமையில இதைவிட ஒரு நஷ்டவாளியாரும் கிடையாது. தன்னைத்தானே தூய்மையாளர்கள் எண்ணிக்கொண்டார்களே, அவர்களை பற்றி உங்களுக்கு செய்தி தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான், நான் தூய்மையானவன் நான் தூய்மையானவன் என்று யாரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ நமக்கு நாம் செய்கிற தவறு தெரியாது. நாம் பிறர் நம்ம சொல்லும் போது நீ யோக்கியமானு கேட்போமே, அப்படி கேட்கவே கூடாது. சரி தவறா திருத்திக்கிறோம்ப்பா, இல்ல உன்னுடைய புரிதல தவறு இருக்குது, நான் சரியாக இருந்தேன், நீ இப்படி சொல்லி விளங்கிட்டேன்னு சொல்லி எடுத்து சொல்லுமே தவிர அடுத்தவர்களை குறையை நோண்டக்கூடாது, அவனை குத்தி காட்டக்கூடாது, அவனை இகழ்ந்து பேசக்கூடாது. என்னிடத்தில் தவறு இருந்தால் கண்டிப்பாக நான் திருத்திக் கொள்ள இடத்திலே நான் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், இல்ல திருமணமாக இருக்கட்டும், இப்படி எதை செய்தாலும் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் செஞ்சிருக்காங்களா, காட்டி கொடுத்திருக்காங்களா, இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா? நான் திருமணம் செய்யப்படும் போது ஆடம்பரமாக செய்கிறேனா, இதுல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குதா, ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்களா, அதை சிந்திக்க வேண்டும். அவன் செஞ்சானே இவன் செஞ்சானே அடுத்தவளை கை நீட்டக்கூடாது. நாளை மறுமையில அல்லாஹ் அவன் நரகத்துக்கு போறான், நீ போவியான்னு கேட்டா போவோமா? அவன் தப்பு செஞ்சான், நீ அவனை காரணம் காட்டுறியப்பா, அவன் நரகத்துக்கு போறான், நீ போய் தயாரா இருக்கியான்னு கேட்டால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? ஆடம்ப திருமணத்தை ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்றோம்? அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்காதுன்னு சொல்றோம். அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எதிர்பார்த்துதான் அந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது கிடைக்காமல் போச்சுன்னு சொன்னால் உலகத்துல வாழ்ந்து என்ன பயன்? இது யாரோ மற்றவர்களுக்காக சொல்லக்கூடிய செய்தி கிடையாது, நான் செய்தாலும் எனக்கும் உண்டான செய்தி தான் இது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த நஷ்டவாளி யார் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 39வது அத்தியாயம் 14வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். இன்னல் ஹாஷிரீன அல்லதீன ஹஷிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லிஹும் யௌமுல் கியாமா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நஷ்டப்பட்டவர் யார் தெரியுமா? தமக்கும் தம்முடைய குடும்பத்தாருக்கும் மறுமை நாளிலே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறானே, அவன்தான் உண்மையிலே நஷ்டவாளி. அலா தாலிக ஹுவல் ஹாஷிருல் முபீன், அறிந்து கொள்ளுங்கள், இதுதான் மகத்தான நஷ்டம். இந்த உலகத்துல வாழ்றோம்ல, யாருக்காக வாழ்றோம்? நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் இருக்குல்ல, யாருக்கானது? ஒண்ணு எனக்கானது, இன்னொன்னு என் குடும்பத்துக்கானது. இதை தவிர வேற யாருக்காவது நாம் அந்த பொருளாதாரம் சேர்த்து வைக்கிறோமா? இந்த உலகத்தில வாழும் போது என் குழந்தை, என் மனைவி, என் தாய், என் தந்தை இவர்கள் எந்த நஷ்டமும் அடையக்கூடாது என்று சொன்னால் நான் இரவு பகலாக உழைத்து அந்த பொருளாதாரத்தை சேர்த்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அவர்கள் சந்தோஷமாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்முடைய தூக்கத்தை இழக்கிறோம், நம்முடைய நேரத்தை தாண்டி உடல் பலத்தை தாண்டி உழைக்கிறோம். எதற்காக? இந்த உலகத்தில் நம் குடும்பத்தார்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. வேற அண்டை வீட்டார் நல்லா இருக்க வேண்டும் அப்படின்னு சம்பாதிக்கிறோமா? எதிர்த்து வீட்டுக்காரங்க கொடுக்கறதுக்காக சம்பாதிக்கிறோமா? இல்லையே. நான் சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், எனக்கு பின்னால் வரக்கூடிய என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சந்ததியர்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது, அதற்காக தானே சேர்த்து வைக்கிறோம். இந்த உலகத்திற்காக இப்படி உழைக்கக்கூடிய நாம்
நாளை மறுமையிலே என் குழந்தை, என் மனைவி, என் தாய், என் தந்தை நஷ்டவரை ஆயிடக்கூடாது என்று சொன்னால் அதற்காக நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கின்றோம்? அதற்காக மார்க்கத்தை அவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? நான் ஒரு வாட்டி சொன்ன, 2 வாட்டி சொன்ன, அவர்கள் கேட்கவில்லை. ஒரு வாட்டி சொன்னால் 2 வாட்டி சொன்னால் எப்படி கேட்பார்கள்? முதலாக அந்த சொல்லை தன்னுடைய வாழ்விலே வழியாக எடுத்துக்கொண்டால்தான் நம் குடும்பத்தார்கள் நம்மை பார்த்து வருவார்கள். அதை தன்னுடைய வாழ்விலே செயல்படுத்தாத வரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்தோம் சொன்னால் நம் குடும்பத்தார்கள் கூட நம்மை பார்த்து ஏற்க மாட்டார்கள். என் பிள்ளைகிட்ட எவ்வளவு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறான். எப்ப? காலேஜ் படிக்கிற வரைக்கும் சொல்றது. சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவன் இஷ்டத்துக்கு விட்டுறது. சின்ன பிள்ளை தானே, விவரம் தெரிஞ்ச பிறகு மாறிக்குவான், அவன் போக்குல விட்டா வந்துருவான். 5இல் வளையாதது 50இல் எப்படி வளையும்? பசுமரத்தில் அடித்த ஆணியை போல சிறு வயதிலே சொல்லக்கூடிய செய்யக்கூடிய செயல்கள் குழந்தையோடைய மனதில் பதிந்து விட்டால் பிறகு எப்படி நாம் சொன்னால் அவன் திருத்திக் கொள்வான்? எப்படி மாற்றிக் கொள்வான்? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பேர குழந்தையை பள்ளிவாசலிருந்து வெளியே வீட்டுக்கு அழைத்துட்டு போறாங்க. தன்னுடைய பேர குழந்தை ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து தன்னுடைய வாயிலை வைத்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சிறு குழந்தை தானே என்று பார்க்கவில்லை. அந்த ஒரு பேரித்தம்பழமாக இருந்தாலும் தன்னுடைய பேர குழந்தைய வாயிலை விரலை விட்டு அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து விட்டு சொன்னார்கள், முகமதுடைய குடும்பத்திற்கு தர்மமாக வந்த பொருள் ஹராம் என்று உனக்கு தெரியாதா? யாரை பார்த்து? நம்ம கேட்போம், சின்ன புள்ள தானே, சாப்பிட்டானா தலைமுடிகிற போதா? அப்படி பார்க்க கூடாது. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் மார்க்கத்தை உள்ளதை உள்ளபடி சொல்லி கொடுத்தால்தான் சரியாக அவன் சரியான தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வான். அல்லாஹ் என்றால் யார்? அவனுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும்? தூதர் என்றால் யார்? அவர்களுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும்? தாய் தந்தை என்றால் யார்? அவர்களுக்கு எப்படி பணிவிடை செய்ய வேண்டும்? எல்லாத்தையுமே சிறு வயதிலிருந்து நம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தால்தான் அவர் மனிதனை சரியாக பதியும், சரியான முறையிலே தன்னுடைய வாழ்வை அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள். இல்லை என்று சொன்னால் இந்த குடும்பத்தார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த குழந்தையோ நம் சரியான வழியில் வளர்க்கவில்லையோ, எந்த குடும்பத்தாரை சரியான பாதையில் அழைக்கவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டோரே, கு அன்ஃபுஸிக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? வக்கூது அன்னாஸ வல் ஹிஜாரா, மனிதனும் கற்களும் தான் நரகத்துடைய எரிபொருட்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை மூட்டுவதற்காக கல்லையும் மனிதனையும் தான் வைக்கிறான். எப்படி விறகு அடுப்பு எரிவதற்காக விறகை ஒன்றொன்றாக மாட்டுகிறோமோ, இது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலே மனிதனை ஒவ்வொன்றாக மாற்றுவான். வக்கூது அன்னாஸ வல் ஹிஜாரா, மனிதனும் கற்களும் தான் நரக நெருப்புக்குரியவர்கள். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அலைஹா மலாயிகத்து ஹிதாத்துன் ஷித்தத், அந்த இடத்துல கருணை காட்டக்கூடாது என்பதற்காக முகம் கொடூரமாக நிறைந்த மலக்குமாக நான் நிப்பாட்டி வச்சிருப்போம். தந்தை தன் பிள்ளையை அடிக்கும் போது தாய் சொல்லுவா, உண்மையை ஒத்துக்கடா, ஏண்டா தந்தை அடி வாங்கிட்டு இருக்கிற, செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டா அடிக்க மாட்டாருல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருணை கூட அந்த நரகத்துல இருக்காது. கருமை நிறைந்த கொடூரமாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அந்த இடத்துல இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டின அடுத்ததாக, லா யஹ்ஸனல்லாஹு அமரஹும் ஃபயஃபலுல் மா யுர்ஃமஊன், அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 3 நபர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் வருவார்கள். திவாலான போனவர்கள் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த பொருளாதாரம் இல்லாமல் வந்து நிற்பானே அவன் தானே நஷ்டவாளி.
இல்ல, உலகத்தை அழித்து மனிதர்களை ஒன்று திரட்டி மக்களுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய நாளிலே 3 பேர் அல்லாஹ்விடத்தில் வருவார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அமல்களை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் மலைத்து போவார்கள். இவர்கள் உண்மையிலேயே சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் சில மனிதர்கள் வருவார்கள், என் இறைவா, இந்த மனிதன் என்னை திட்டிவிட்டான், என்னை அடித்து விட்டான், என் பொருளாதாரத்தில் மோசடி செய்து விட்டான் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடத்தில் வந்து நிற்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனத்தில் நன்மை அனைத்தும் எடுத்து யார் பாதிப்புக்கு உள்ளானானோ அவனுக்கு தூக்கி கொடுத்து விடுவான். இவன் அமலெல்லாம் அறிந்து போயிருக்கும், ஆனா கூட்டத்தார்கள் நின்று கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்ப்பான், உனக்கு என்ன செஞ்சான், என்ன வன்மையாக உலகத்தில் நடத்தினான் அல்லாஹ், அப்படியா, உன்கிட்ட என்ன இருக்கு, தீமைகள் இருக்கு, இந்தா தீமையை தூக்கி அவன்கிட்ட கொடு. இப்படி பரிமாற்றங்கள் செஞ்சு அந்த உலக மறுமையிலே நஷ்டவாளியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய வாழ்க்கையை துன்பத்துக்கு உள்ளாக்கி விடுவான். இவர்கள் நாளை மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டவாளியாக இருப்பார்கள். இன்னும் ஏராளமான நஷ்டவாளிகளை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார்கள். அதற்கான நேர வாய்ப்பு குறைவாக இருப்பதால் இது போன்ற சில செய்திகளை மட்டும் மனதில் எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்விலே சரியான முறையிலே யாருக்கும் எந்த அநீதியும் செய்யாமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையிலே நம்முடைய குடும்பத்தாரை சரியான வழி நடத்தி சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நஷ்டத்துக்குரியவர்களாக மாறிவிடக் கூடாது என்று கேட்டுக்கொண்டவனாக என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போன வார ஜும்மாவுடைய அறிவிப்பிலே இந்த வாரம் ஜும்மாவுடைய வாலி வசூல் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமைக்காக கொடுக்கிறோம் என்று சொல்லி அறிவிப்பு செய்திருந்தோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, பின்பற்றுவதற்கு முகமது தூதர் தான் தூதர் என்று சொல்லிக்கொண்டு மக்களிடத்தில் பிரச்சாரத்தை செய்து கொண்டும் வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிரச்சாரத்தின் பாதையிலே அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் சிறுவர் இல்லம், முதியோர் இல்லம், அதுபோல மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு இஸ்லாமிய கல்லூரி, குரானை மனனம் செய்வதற்கு இஃப்லு மதர்சா, இது போன்ற செயல்களை நாம் செய்து வருகிறோம். இதையும் தாண்டி சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய அநீதி இழைக்கப்படக்கூடிய நேரத்தில் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் என்று சொல்லி மக்களுக்கு நீதி கேட்டு களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கின்றோம். சிறுவர் இல்லம், முதியோர் இல்லம் போன்ற அந்த நிறுவனங்களுக்கு ஜக்காத்து போன்ற பொருளாதாரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள், நிர்வாக செலவுக்கு எல்லாம் இந்த ஜமாத்துடைய உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், இதை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களிடத்திலே கேட்டுத்தான் வருடத்திற்கு 2 முறை ஜும்மாவுடைய வாலி வசூலை கேட்டு வாங்கி கொண்டிருக்கின்றோம். எனவே உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த சமுதாய பணி தொய்வின்றி நடைபெறுவதற்கு அதிகமாக கொடுத்து உதவி செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மடங்காக உயர்த்தி தருகிறான். அந்த நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இந்த ஜும்மாவுடைய வாலி வசூலிலே உங்கள் பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து உதவி செய்யுங்கள். கொண்டு வராத மக்கள் பெயர்களை கொடுத்து விட்டு நிர்வாகிட்ட கொடுத்து சொல்லி சொன்னா இன்னைக்கு இசா வரைக்கும் அந்த பொருளாதாரத்தை வாங்குவார்கள். எனவே கொண்டு வராத மக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு இந்த பொருளாதாரத்தை உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு என் 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன்.
வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.